ஒரு பொருளை வாங்க போற நாம எல்லாருமே பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அதாவது நம்ம ஒரு பொருள் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆசையில போய் வாங்குவோம். ஆனா ஆசையில போய் வாங்கும்போது அந்த பொருளோட மதிப்பு நாம அந்த பொருள் மேல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஒரு மோகத்துல வாங்குவோம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருளோட மதிப்பு அந்த பொருள் மேல கிடையாது. அந்த பொருளை வாங்க நம்ம மேலதான் இருக்குது. என்ன ப்ரோ என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பொருள் வாங்குற அந்த சூழ்நிலையில தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பொருளோட தேவை நம்ம கிட்ட இருக்குது. அதனால அந்த தேவைக்கான அளவை தான் நம்ம அந்த பொருள் மேல நம்ம காமிச்சு அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பாவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பெஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மாருதி சுசுகி கார ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். மாருதி சுசுகி கார ஒருத்தர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு. அவர் அந்த காரை மார்க்கெட்ல தன்னோட திங்ஸ் வாங்குறதுக்கு, அதாவது கடைக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றாரு. இன்னொருத்தர் வீட்டுல நார்மலா ஒரு வீட்டுல ஃபேமிலியோட டிராவல் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஊருக்குள்ள சுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை தனியா ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு. இன்னொருத்தர் அதான் கொஞ்சம் ரிச்சான ஒருத்தர் அதே காரை தன்னோட வீட்டு தன்னோட வீடு பெரிய வீடு, அதனால வீட்டை சுத்தி மக்கள் எல்லாம் போகணும், அதாவது தான் வீட்டை சுத்தி நடந்து போகணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த காரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கி வச்சிருக்காரு. இப்ப மார்க்கெட்டுக்கு இந்த 3 காருமே செகண்ட் ஹேண்ட்ஸ்ல சேலுக்கு வருது. இப்ப நம்ம அந்த காரை வாங்க போறோம் தெரியுமா? இந்த காரை வாங்க போற ஒரு நபர் அந்த 3 கார்ல எந்த காரோட மதிப்பு அதிகமா கொடுத்து வாங்குவாரு? டெஃபினெட்லி அந்த பிசினஸ் மேன் யூஸ் பண்ண கார் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிசினஸ் மேன் அதை கம்மியா யூஸ் பண்ணிருப்பாரு. அவர் யூஸ் பண்ணிருக்கிற அந்த காருக்கான வேல்யூ ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதனால நாம அந்த காருக்கு அதிகமான வேல்யூஸ் கொடுத்து அந்த கார் நம்ம பக்கம் எடுத்துக்கிறோம் அப்படிதான் பார்ப்போம். இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னா, டீ ஷாப். நம்ம வில்லேஜ்ல போய் ஒரு டீ வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அதோட மதிப்பு வெறும் 5 ரூபாய் தான். பட் அதே டீயை ஒரு டவுன்ல போய் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அதோட மதிப்பு ஒரு 10 ரூபாய் இருக்கும், இல்லைன்னா 12 ரூபாய் 15 ரூபாய் கூட இருக்கும். பட் அதே டீயை பெரிய பெரிய சிட்டில இருக்கிற மால்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் போய் குடிச்சோம் அப்படின்னா 50 ரூபாய், 60 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய், 250 ரூபாய் கூட இருக்குது. சரி ப்ரோ, ஒரு பொருளோட மதிப்பு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க. ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொருள் இருக்க வேண்டிய இடத்துல எங்க இருக்குதோ அதையும் பொறுத்துதான் அந்த பொருளோட மதிப்பு எப்பயுமே கன்சிடர் பண்ணப்படுது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு புகாட்டி காரை நார்மலா குப்பை தொட்டியில கிடக்குது அப்படின்னா அந்த காரோட மதிப்பை யாருமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அதே காரை ஒரு ரிச் மேன் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஓட்டி ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த காரை விற்கணும் ஆசைப்படுறாரு அப்படின்னா அந்த காரோட மதிப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி அந்த காரை யார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அந்த கார் எங்க இருக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த பொருளோட மதிப்புமே கன்சிடர் பண்ணப்படுது. சரி ப்ரோ, இந்த மாதிரிதான் ஒரு பொருளோட மதிப்பு கன்சிடர் பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே பர்சனல் தான் இருக்குது. இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் ரொம்ப காஸ்ட்லியான காரா கருதப்படுது. பட் ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும்தான் ரொம்ப உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான காரா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அப்கோர்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் தான் ஹையஸ்ட் பிரைஸா இருக்கிற ஒரு கார். இன்னைக்கு அந்த காரோட மதிப்பு ஒரு 250 கோடி இருக்கும். பட் 250 கோடிக்கு மேல எந்த காருமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இன்னொரு கார் ஒண்ணு இருக்குது, அதோட மதிப்பு 1100 கோடி. பட் அந்த காரோட ஒரிஜினல் பிரைஸ் 1100 கோடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆக்சுவலா அந்த காரோட ஒரிஜினல் பிரைஸ் 5 கோடி தான். பட் அந்த ஆக்ஷன்ல நிறைய பேர் பேசி அந்த ஆக்ஷன் மூலியமா அந்த காருக்கு கொடுத்திருக்க வேல்யூ மட்டுமே 1100 கோடி. சோ இந்த மாதிரி ஒரு நபர் அந்த காருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாரு, அந்த காருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ் கொடுக்குறாரு. அதனாலதான் அந்த பொருளோட மதிப்பு நமக்கு அதிகமாவே தெரியுது. நிறைய பேர் பெயிண்டிங்ஸ் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குவாங்க. அதாவது ஒரு பெயிண்டிங் பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த பெயிண்டிங் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை தன்னோட பொருள் ஆக்கிக்கிறணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பெயிண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சவர் அந்த பெயிண்டிங் காண்டி ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சாரி, 10 லட்ச ரூபாய் ரொம்ப அதிகமான ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அந்த பெயிண்டிங்கை பிடிச்சு போய் வாங்குறவரு அது 10 கோடி ரூபாய் கொடுத்து கூட வாங்குவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொருள் அந்த பெயிண்டிங்ல வேல்யூ இருக்கு அப்படிங்கறத அவர் நம்புறவரு. இன்னும் நிறைய பேருக்கு காரை வாங்கி தன்னோட வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதாவது தன்னோட கார் கராஜ்ல உலகத்துல இருக்க எல்லா கார் மாடல்ஸ்லயும் ஒரு காரை வாங்கி தன்னோட கார் கராஜ்ல வச்சுக்கிறது பிடிக்கும். கார் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது பிடிக்கும். சோ அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஃபுட்டு சாப்பிட்டு, அதாவது தனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இதுக்காண்டி அவங்க எந்த உலகத்துல இருக்க எந்த கண்ட்ரிஸ் வேணாலும் போவாங்க. உலகத்துல இருக்க எந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வேணாலும் போவாங்க. சோ இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இருக்கிற எல்லா ஃபுட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, லைஃப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு என்ஜாய்மெண்டான லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பொருள், அந்த சாப்பாடா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பொருளா இருக்கட்டும், அதோட மதிப்பு எல்லாமே அவங்களோட ஆசை, அதாவது அவங்களோட ஆசையும் அவங்களோட தேவையை பொறுத்துதான் அந்த பொருளோட மதிப்பு கன்சிடர் பண்ணப்படுது. இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறவங்க எல்லாருமே மொத்தம் ஒரு 3 நோக்கத்தோட தான் வாங்குவாங்க. ஒண்ணு தனது தேவைக்காண்டி, அதோட எனக்கு இப்ப ஒரு நீடா இருக்குது, அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டி எனக்கு அந்த பொருள் தேவைப்படுப்பா அப்படின்னு நினைச்சு வாங்குறவங்க இருக்கிறாங்க. செகண்டா இருக்கிறவங்க ஒரு ஈகோக்காண்டி வாங்குறவங்க. அதாவது அவங்ககிட்ட அந்த கார் இருக்குது, ஆனா என்கிட்ட அந்த கார் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட நான் அந்த காரை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட வாங்குவாங்க.
மூணாவதா இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு நான் தான் இந்த உலகத்திலே வெல்த்தியானவன், நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளு, என்கிட்ட தான் காசு அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த மோகத்தை காமிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட வாங்குவாங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு பேசிக்கா என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு பொருளோட மதிப்புங்கிறது வந்துட்டு எக்ஸாக்ட்டா அந்த பொருள் மேல இல்லங்க. அந்த பொருள் சுத்தி இருக்கிற நபர்களோட மேலதான் இருக்குது. அதாவது அந்த பொருளை வாங்க போறவரோட தேவையை பொறுத்துதான் இருக்குது. ஆக்சுவலா இதைத்தான் வந்து இன்னைக்கு இருக்க நிறைய பிசினஸ் மேன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுவுமே வந்து ஒரு தொழில் ரகசியம் தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அட்ரஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாம் பத்தி. சோ அதை பத்தி நம்ம கன்சிடர் பண்றப்ப இதுவுமே வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா தான் கன்சிடர் பண்ணப்படுதே தவிர, பட் அந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயமா வந்து இன்ன வரைக்கும் கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பொருளோட மதிப்பு வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் வந்து இந்த சின்ன வீடியோ பண்ணிருக்கேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ கைஸ், see you in the next video.